நமது பண்டைய தமிழ் இலக்கியத்தின் முத்து போன்ற படைப்பு திருக்குறள். இந்த அற்புதமான நூலை உருவாக்கிய திருவள்ளுவரின் கதையை இன்று நாம் அறிந்து கொள்வோம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் தொன்மையான நகரமான மயிலாப்பூரில் ஒரு சிறு குடும்பத்தில் திருவள்ளுவர் பிறந்தார். அவரது குடும்ப பின்னணி பற்றி பல கதைகள் உள்ளன. ஆனால் அவரது அறிவும் ஞானமும் எல்லா சாதி மத வேறுபாடுகளையும் கடந்து நின்றது. திருவள்ளுவர் தனது வாழ்நாளில் உருவாக்கிய திருக்குறள் 630 குறட்பாக்களை கொண்டது. இந்த குறட்பாக்கள் 3 பெரும் பிரிவுகளாக அறம், பொருள், இன்பம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குறளும் 2 வரிகளில் ஆழமான கருத்துக்களை சொல்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கொள்கையை வலியுறுத்திய திருவள்ளுவர் அன்பு, நேர்மை, கடமை, நட்பு போன்ற அடிப்படை மானுட விழுமியங்களை போதித்தார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கொள்கையை வலியுறுத்திய திருவள்ளுவர் அன்பு, நேர்மை, கடமை, நட்பு போன்ற அடிப்படை மானுட விழுமியங்களை போதித்தார். அவரது கருத்துக்கள் காலத்தை வென்று நிற்பவை. திருக்குறள் இன்று உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவில் கூட திருக்குறள் மேற்கோள்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது திருவள்ளுவரின் சிந்தனைகளின் உலகளாவிய தாக்கத்தை காட்டுகிறது. இன்றும் கூட நாம் வாழ்வில் சந்திக்கும் பல சவால்களுக்கு திருக்குறளில் பதில்கள் உள்ளன. அரசியல், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, நட்பு என அனைத்து துறைகளிலும் திருவள்ளுவர் வழங்கிய வழிகாட்டுதல்கள் பொருத்தமானவை. திருவள்ளுவரின் சிலை இன்று கன்னியாகுமரியில் கம்பீரமாக நிற்கிறது. ஆனால் அவரது உண்மையான நினைவு சின்னம் நம் ஒவ்வொருவர் இதயத்திலும் நிலைத்திருக்கும் திருக்குறள்தான். வாழ்வியல் நெறிமுறைகளின் களஞ்சியமாக திகழும் இந்த அற்புத நூல் காலம் கடந்தும் நம்மை வழிநடத்துகிறது.